நண்பர்கள் மோதலில் துப்பாக்கி வெடித்திருக்கிறது. இதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், வணக்கம். இந்த மோதல் தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள கேவிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டியன். இவர் தனது நண்பர்களான வீரமணி, குட்டீஸ் ஆகியோருடன் மதுபோதையில் நேற்று மாலை அன்பில் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவிற்கு சென்றுள்ளார். அங்கு மற்ற 2 நண்பர்களான சந்தோஷ்குமார், ஆனந்த்குமார் ஆகியோருடன் இணைந்து 5 பேரும் ஒன்றாக தேர் திருவிழாவில் சுற்றியிருக்கின்றனர். பின்னர் போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த பாண்டியன் தனது இருசக்கர வாகனத்தை கோவில் அருகிலேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றிருக்கிறார். தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை காணவில்லை என நினைத்த பாண்டியன் தனது நண்பரான வீரமணி வீட்டிற்கு சென்று வீட்டில் இருந்தவர்களை மது போதையில் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து வீரமணிக்கு அவரது குடும்பத்தினர் தகவல் தெரிவிக்கவே உடனிருந்த சந்தோஷ்குமார் மற்றும் ஆனந்த்குமார் இருவரும் கோவில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த பாண்டியனுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து பாண்டியனிடம் கொடுப்பதற்காக வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது மதுபோதையின் உச்சத்தில் இருந்த பாண்டியன் சந்தோஷ்குமாரை தான் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். இதில் படுகாயமடைந்த சந்தோஷ்குமாரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை பெற்றதை தொடர்ந்து தற்போது திருச்சி அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் சந்தோஷ்குமார் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த லால்குடி போலீசார் பாண்டியனை கைது செய்து நாட்டு துப்பாக்கி குறித்து கிடுக்குப்பிடி விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.